சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொதுவான ஒரு வேண்டுகோளை எல்லோரும் அறிந்தாலும் அதனை எல்லோரும் நிறைவேற்ற வரமாட்டார்கள். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒப்படைக்கும் போது அது நிறைவேற்றப்படும். ஆம், நேரடியாக தரப்பட்ட வேண்டுகோளை தவிர்ப்பது கடினமான காரியம். அதுபோலதான் போதகர்கள் வழியாகவும் வேதாகமத்தின் வழியாகவும் புத்தகங்களின் வழியாகவும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் நம்மில் பலர் அதன்படி வாழ முயற்சி செய்வதில்லை. அதே சமயம் தேவன் நம்மிடத்தில் நமக்குள் தனிப்பட்ட முறையில் பேசினால் நாம் அப்படி வாழ நிச்சயமாக முயற்சி செய்வோம். அதனால் கர்த்தர் நமக்கு ஒன்றை உணர்த்தும் போதே நாம் மனம் திரும்பி நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.